வழியிலே வந்த விவசாயம் கண்டெடுத்த பச்சை தமிழன் ஐயா எடப்பாடியார் அவர்கள் தலைமையிலே இயங்கிக் கொண்டிருக்கின்ற இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிர்வாகிகள், இங்கே இருக்கின்ற நிர்வாகிகளை அத்துணை பெயரை குறிப்பிட்டு சொல்ல நேரம் இருக்காது. 4.5 ஆண்டு காலம் சிறப்பான ஆட்சி புரிந்த ஐயா எடப்பாடியார் அவர்களை சிறப்புற்று அந்த 4.5 ஆண்டு கால ஆட்சியை இங்கே பேசுவதற்கு 1 மணி நேரம் பத்தாது. அதற்கு இணையாக எதிர்மறையாக திகழ்ந்து கொண்டிருக்கின்ற திருட்டு திமுகவினுடைய குறைநிறையை பேசுவதற்கு இங்கே 1 மணி நேரம் பத்தாது. இருந்தாலும் இந்த இனிய தருணத்திலே எனக்கும் ஒளிபெருக்கியை கொடுத்த இங்கே உத்தம தலைவர்களுக்கு, இங்கே வீட்டிருக்கின்ற உத்தம தலைவர்களுக்கு 2 பெயரை குறிப்பிட்டு நான் ஆரம்பிக்கிறேன். பெரியவர்களே, தாய்மார்களே, பெற்றோர்களே, பெரியவர்களே, மணலியை எனக்கு பிரித்து கொடுங்கள் என்று சொல்லி மணலி பகுதி செயலாளராக இங்கே புதிய பரிமாணம் எடுத்து நம்முடன் இருந்து இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை பொறுப்பேற்றுக் கொண்டிருக்கின்ற என் உள்ளமெல்லாம் நிறைந்த அண்ணன் சாரதி பார்த்திபன் அவர்களையும், இந்த இனிய நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து எனக்கு முன்னோடியாக திகழ்ந்து கொண்டிருக்கின்ற வயதிலே எனக்கு முன்னோடி அங்கே நிகழ்விலே இந்த பதவியிலே இளைஞரணி பதவி வாங்கி கொண்டிருக்கின்ற என் உள்ளமெல்லாம் நிறைந்திட்ட என் உடன்பிறவா சகோதரன் அண்ணன் இளையராஜா அவர்களையும் போற்றி மகிழ்ந்து, இங்கே இருக்கின்றவர்களை பார்க்கின்ற போது இது ஆட்சி கட்டிலே அமர்ந்த கூட்டமா, எதிரே நடக்கின்ற கூட்டமா என்று எனக்கு வியப்பெழுகிறது. அந்த வகையிலே இங்கே அண்ணா திராவிட முன்னேற்ற கழக சார்ந்தவர்கள் எல்லாம் விழிப்புடனும் எழுச்சியுடன் இருக்கிறார்கள் என்ற எண்ணத்தை பார்க்கின்ற போது, இந்த தருவாயை பார்க்கின்ற போது அடுத்த கூட்டம் நமது பதவி பிரமாணமாக தான் இருக்கும், இங்கே வெற்றி கூட்டமாக தான் இருக்கும் என்று என்னுடைய அரசியல் சிறு நுனியிலே நான் உங்களிடத்தில் சொல்லுவதெல்லாம் அடுத்த கூட்டம் இது வெற்றி கூட்டமாக இருக்கும். இங்கே இருக்கின்ற அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தளத்தை சார்ந்தவர்கள் எல்லாம் நிர்வாகிகளாக இருப்பது மட்டுமல்லாமல் எம்எல்ஏவாக, கவுன்சிலராக, எம்பியாக இருப்பார்கள் என்று சொல்லி ஓரிரு வரிகளிலே இங்கே உரித்தாக்கி விடைபெறலாம் என்று நினைக்கின்ற பெரியவர்களே, நல்லவர்களே, 4.5 ஆண்டு காலத்தை எப்படி ஆட்சி செய்தார் ஐயா மரியாதைக்குரிய எடப்பாடியார் அவர்கள்? நான் சொல்லி தெரிய தேவையில்லை. அண்ணன் சிவகுமார் அவர்கள் எல்லாம், அண்ணன் சாக்ரட்டிஸ் அவர்கள் எல்லாம் இங்கே விரிவாக பேசினார்கள். இந்த காலம் பத்தாது. எனவே பெரியவர்களே, தாய்மார்களே, போற்றுதலுக்குரிய பெரியவர்களே, போற்றுதலுக்குரிய பெண்மணிகளே, இன்று காலை செங்கல்பட்டிலே 14 வயது பெண் குழந்தை கற்பழிக்கப்படுகிறாள், கும்பலாக கற்பழிக்கப்படுகிறாள், கூட்டாக கற்பழிக்கப்படுகிறாள் என்று சொன்னால் நான் தமிழகத்தில் இருக்கிறோமா? சிந்தித்து பாருங்கள் பெரியவர்களே, தாய்மார்களே. உங்கள் பொன்னான வாக்குகளை, போற்றுதலுக்குரிய வாக்குகளை, விலை மதிப்பற்ற வாக்குகளை நீங்கள் அடுத்து வருகின்ற தேர்தலில் இன்னும் 1 மாதம் தான் இருக்கிறது. தமிழகத்தின் தலையெழுத்தை மாற்றப் போகிறோம். பெரியவர்களே, தாய்மார்களே, உங்கள் ஆள்காட்டி விரல்களே தான் உங்களுடைய தமிழ்நாடே இருக்கிறது என்று சொல்லி நான் மேலும் நிறைய பேச வேண்டும். இருந்தாலும் இந்த திராவிட முன்னேற்ற கழகம் என்ன சொன்னார்கள், என்ன செய்தார்கள்? இங்கே இருக்கின்றவர்கள் அண்ணன் சொன்னார், ஏழை பெண்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்கிறோம். முதலிலே அவர் திராவிட முன்னேற்ற கழகம் திருட்டு முன்னேற்ற கழகம் என்பது நான் சொல்லி தெரிய தேவையில்லை. என் அருமை தம்பி எலியாஸ் சொன்னார். என்ன சொன்னார் தெரியுமா? தீய சக்தி என்று சொன்னார். இது எலியாஸ் சொல்லவில்லை, எடப்பாடி ஐயா சொல்லவில்லை, அம்மா சொல்லவில்லை, புரட்சி தலைவர் சொன்னார். இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆற்றல் மிக்க பொறுப்பு பொருளாளர் பொறுப்பு. அந்த பொருளாளர் பொறுப்பை வகித்த புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சொன்னார், தீய சக்தி திமுக என்றார். அந்த தீய சக்தி திமுகவுக்கு தெரிந்தோ தெரியாமலோ ஆக்சிடென்ட் போல ஆட்சியை நாம் கொடுத்து விட்டோம். தாய்மார்களே, பெரியவர்களே, இனி வருகின்ற காலத்திலே உங்கள் சின்னமெல்லாம் இந்த தேசிய ஜனநாயக கூட்டணியிலே பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்களுடைய ஆணைக்கிணங்க தமிழகத்தை ஆள எடப்பாடியார் தான் தகுதியானவர் என்று சொல்லி எங்களுடைய பாரத பிரதமர் முடிவு செய்து விட்டார். இதற்கு மேல் என்ன இருக்கிறது? எனவே தாய்மார்களே, இந்த திராவிட முன்னேற்ற கழகம் 5 ஆண்டு ஆட்சி காலத்திலே அந்த 1000 ரூபாயை கொடுத்தார்கள். யாருக்கு கொடுத்தார்கள்? 2 கோடியே சில்லறை வாக்கு நம்மளுடைய ரேஷன் கடையிலே குடும்ப அட்டைகளுக்கு கொடுத்தார்களா? இல்லை. அதுவும் தகுதி உள்ள பெண்கள், தகுதியற்ற குடும்பம், தகுதியான குடும்பம் என்று பிரித்திருக்கிறார்கள். அங்கேதான் நம்முடைய கோபம் ஆரம்பித்தது. பெண்களுக்கு இலவச பேருந்து அத்துணை பேரும் இலவசமாக கொடுக்க போகிறார்கள் என்று நினைத்தோம். அதிலேயும் கூட தகுதியுள்ள பெண்கள், தகுதியற்ற பெண்கள் என்று பிரித்து தகுதியான பேருந்துகளை அனுப்பி நல்ல பேருந்துகளை நமது பகுதியில் இருக்கக்கூடிய எஸ்ஆர்எஃப் பகுதியிலே லைனாக வரிசை கட்டி நின்றது சில பேருந்துகள். என்ன என்று கேட்டால் முதலில்
முதலிலே பணம் கொடுத்து பயணிக்கிற அந்த பேருந்துகளை அனுப்புகிறார்கள். இந்த பாவம் ஏழைகள் தெரிஞ்சோ தெரியாமலோ வாக்களித்து உங்களை அரசனையிலே அமர வைத்தார்களே, அவர்கள் பேருந்துக்காக காத்திருந்து காத்திருந்து திரும்பி வீட்டுக்கே போகின்ற அவல நிலையில் இந்த திமுகவில் இருந்தது. சொல்லி ஆட்சி அமைத்து விட்டு முதலிலே அவள் செய்த ஒரு வித்தை என்ன தெரியுமா? முதலிலே செய்த சாதனை என்ன தெரியுமா? 100 கோடியிலே கலைஞருக்கு சிலை தேவையா? தேவையா? ஐயா மரியாதைக்குரிய ஐயா எடப்பாடியார் அவருடைய காலிலே விழுந்து எண்ணற்ற நாம் சிந்திக்க வேண்டும். அவருடைய எண்ணத்திற்கு ஏற்றாற்போல் எடப்பாடி அவர் காலிலே விழுந்து கலைஞருக்கு நீங்கள் அங்கே கடற்கரையில இடம் வாங்கினீர்களா இல்லையா? கோடி ரூபாயிலே கடலிலே சிலை வைக்கிறீர்கள். அவருடைய திருவள்ளுவரா? இருக்கட்டும், பரவாயில்லை. கலைஞர் போற்றுதலுக்குரிய மனிதர் தான். திமுக தமிழருக்கா? புரட்சித் தலைவர் எம்ஜிஆருக்கு வைத்திருக்க வேண்டும் அந்த மாதிரி சிலை. உண்மையை சொல்ல பேரறிஞர் அண்ணாவிற்கு வைத்திருக்க வேண்டும் அந்த மாதிரி சிலை. அப்படி ஆட்சிக்கு வந்தவுடனே மக்களை மறந்துவிட்டு தன் குடும்பத்தினை கையில் எடுத்தார்கள். அடுத்தபடியாக நமக்கெல்லாம் சொன்னார்களா? வாக்கு கேட்கும் போது நான் வந்தால் 6 மாசத்திலோ 2 வருஷத்திலோ துணை முதலமைச்சரை நான் உதயநிதி ஆக்குவேன் என்று வாக்குறுதி கொடுத்தார்களா? அப்படி என்றால் ஆட்சிக்கு வந்தவுடனே அவர்களுடைய குடும்பமும் அவருடைய திராவிட முன்னேற்ற கழகமும் தான் அங்கே பெரிதாக ஒழிக்கிறதே தவிர என் தாய்மார்களை அவர்கள் மறந்து விட்டார்கள். பெரியவர்களே, தாய்மார்களே, போற்றுதலுக்குரிய தாய்மார்களே, நாளை வருகின்ற தேர்தலிலே உங்கள் பொன்னான வாக்குகளை இரட்டை சின்னத்துக்கு வாக்களிங்கள் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.